அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பணியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பணியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். வளமுடல் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடல் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம். வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்வது சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது ஈராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்து இருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. தூயதொருள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். தூயதொருள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். எனது தீவினை முற்றிலுமாக நீங்கும்படி என்னை தூய்மையாக்கும். தூயதொருள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். தூயதொருள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். தூயதொருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் படைத்தருளும். தூயதொருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் படைத்தருளும். உறுதி தருகின்ற ஆவியை என்னுள்ளே உருவாக்கும். உறுதி தருகின்ற ஆவியை என்னுள்ளே உருவாக்கும். தூயதொருள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். தூயதொருள்ளத்தை
உள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தருளும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளில் கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் என்கிறார் ஆண்டவர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சைதா ஊரை சார்ந்த பிலிப்புவிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்புவும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வை தமக்கு உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான்.
நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என் பால் ஈர்த்துக்கொள்வேன் என்றார். தாம் இவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கில் ஒரு சகோதரி வந்து நான் இறைவனை பற்றி போதிக்கின்றேன், இறைவன் என்ன செய்கின்றார், எப்படி உங்களுடைய குடும்பங்களை அவர் கண்காணிக்கின்றார் என்று இறை வார்த்தையை நான் போதிக்கிறேன் என்று ஒரு வீட்டிற்கு வந்து அந்த வீட்டில் உள்ள எல்லா குறை நிலைகளையும் கேட்டறிகின்றார். இவ்வாறு கேட்டு அறிந்த பிறகு ஒவ்வொரு வீடுகளாக சென்று அவர் ஜெபம் செய்கின்றார். ஜெபம் செய்து முடித்துவிட்டு சில காலங்கள் ஓடியது. ஒவ்வொரு வீட்டிலும் நடந்த அந்த காரியங்களை இந்த பெண்மணியானவள் வீடு வீடாக சென்று அவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை இவர்கள் வீட்டிலும் அப்படியாக சொல்லி குடும்பங்களில் பிரச்சனைகளை உண்டாக்க இந்த பெண்மணி காரணமாக இருக்கின்றாள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கின்றது, சாத்தானின் பிடிப்பு இருக்கின்றது, உங்களுக்கு யாரோ செய்வினை செய்து வைத்திருக்கின்றார்கள், இப்படி சொல்ல சொல்ல மக்களுடைய வாழ்க்கையில் பயம் ஏற்படுகின்றது. இப்படியாக இந்த மக்களுக்கு சிலருக்கும் இவர்கள் செய்யக்கூடியது உண்மையாகவே இறை பணி அல்ல, மாறாக அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டார்கள். இது பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இந்த பங்கு என்று நான் குறிப்பிட்டது வேறு எந்த பங்கும் அல்ல, நம்முடைய பங்கைத்தான் நான் கூறுகின்றேன். உங்களுக்கே தெரியும், பலருக்கு தெரிந்திருக்கும். இப்படியாக பலர் நான் சிஸ்டர், நான் பிரதர் அப்படி சொல்லிட்டு இந்த பங்குகளுக்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த பங்குக்கு மட்டுமல்ல, மற்றும் மும்பையில் இருக்கக்கூடிய பல பங்குகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு நாம் ஏமாந்து விட வேண்டாம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வீடுகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் ஆட்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை அவர்கள் கடவுள் சொன்னதாக கூறி உங்களிடமிருந்து உங்களுடைய பணத்தையும் பிடுங்கி உங்களுடைய வாழ்வில் உள்ள நிம்மதியையும் கெடுத்து வாழ்க்கையில் பிரச்சனையையும் உண்டாக்கி கொண்டு இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கழிந்த வருடம் கூட ஒரு சகோதரர், அருட்சகோதரர் என்று இந்த பங்கிற்கு வந்திருந்தார். வந்திருந்து அந்த சகோதரர் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நான் பார்க்க விருப்பப்படவில்லை. ஏனென்றால் கடவுள் பணி யார் வேண்டுமென்றால் செய்யலாம். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அருட்சகோதரர் தானா, ஏதாவது குருக்களாலோ அல்லது ஆயராலோ நியமிக்கப்பட்டவர்கள் தானா என்பதை தெரியாமல் நான் அவரை சந்தித்தால் நாளை அவரே சென்று எல்லோரிடமும் கூறுவார், ஃபாதரை பார்த்துவிட்டு அவருடைய அனுமதியோடு தான் நான் இங்கு வந்து உங்களுக்கு ஜெபம் செய்கின்றேன் என்று அவர் சொல்வார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு காரணத்தால் தான் நான் அந்த அருட்சகோதரர் என்று சொன்ன அந்த சகோதரனை பார்க்க வேண்டும் என்று வந்த பொழுதும் நான் என்ன கூறினேன் என்றால், அவர் எந்த குருவின் கீழ் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார் அல்லது எந்த ஆயர் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் என்பது எனக்கு தெரிந்த பிறகு நான் அவரை சந்திக்கின்றேன் என்று நான் கூறினேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எங்கு ஒரு புதுமை, யாது நம்முடைய வீடுகளில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அதை கேட்டவுடன் அதுதான் கடவுள் சொல்லக்கூடியது என்று நாம் நினைத்து கொண்டு ஓடக்கூடிய ஏமாளிகளாக இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி ஏமாளிகளாக நாம் வாழ வேண்டாம். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் வெளியிடத்தில் அவர்கள் கூறி உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய மக்களிடம் நீங்கள் செல்லாதீர்கள்.
குருக்கள் இருக்கின்றார்கள். குருக்கள் சரியான வழியை அவர்களுக்கு காட்டுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். போலி இறைவாக்கினர்களை கண்டு எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். பல போலி இறைவாக்கினர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள், இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இறைவாக்கினர்களாக, இறை பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கவே முடியாது. எப்பொழுது ஒரு ஆட்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சந்தித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை கொடுக்கின்றார்களோ அவர்கள் இறைவாக்கினர்களாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. அவர்கள் வந்து நம்மளை ஏமாற்றுகிறார்கள் என்றால் ஏமாறப்படக்கூடியவர்களாக நாம் இருப்பதால் தான் அவர்கள் நம்மை ஏமாற்றுகின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் சில கிரேக்கர்கள் இயேசுவை காண்பதற்காக வருகின்றார்கள். இந்த கிரேக்க மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் கூறுகின்றேன். இந்த கிரேக்க மக்களானவர்கள் இயேசு பிறப்பதற்கு ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக சாக்ரட்டிஸ் என்ற ஞானி இருந்தார். பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இப்படிப்பட்டவர்கள் இறைவனை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் மனித வாழ்க்கையை பற்றியும் பலருடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த கிரேக்கர்கள் சிலர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அறிவு சம்பந்தமாக அவரிடம் என்ன சோதிக்கலாம், என்ன கேட்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இயேசுவை காண வருகின்றார்கள். இயேசு இஸ்ராயல் மக்களுக்காக மட்டும்தான் வந்தேன் என்று மத்தேயு நற்செய்தியில் நமக்கு கூறுகின்றார். அவருடைய பணி எதுவாக இருந்ததென்றால் இயேசு கடவுள் தெரிந்து கொண்ட மக்களுக்காக, ஏனென்றால் இறை வார்த்தையை அறிந்த மக்களுக்கு அவர்தான் மெஸ்ஸியா என்று வெளிப்படுத்துவதற்காக வந்தார். யூதர்கள், இறை வார்த்தையை தெரிந்தவர்கள் அவரை புறக்கணித்ததால் அவர் மற்ற மக்களுக்கும் போதிக்க ஆரம்பித்தார். ஆக இந்த கிரேக்கர்கள் எந்த எண்ணத்தோடு இயேசுவை காண வருகின்றார்கள் என்பதை இயேசு உணர்ந்து கொண்டு அவர்கள் காண வரும்போது அவர்களுக்கு கூறக்கூடிய பதில் என்னவாக இருக்கிறது என்றால், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் அன்றி அது பலன் கொடுக்க முடியாது. ஆக இந்த கிரேக்கர்கள் எப்படி நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு இயேசுவை சந்தித்து அவரிடம் உரையாடலாம் என்று வந்தார்கள். அவருடைய எண்ணத்தை அறிந்து கொண்ட இயேசு இதை கூறுகின்றார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் அன்றி பலன் கொடுக்க முடியாது. உண்மையாக நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னை மடித்தால்தான் நிலையான வாழ்வை பெற முடியும் என்று அவர் கூறினார். கிளாடியேட்டர் என்ற ஒரு சண்டை இருந்தது பழங்காலத்தில். அந்த சண்டையில் என்ன செய்வார்கள் என்றால் 2 பேர் ஒருவரை அடித்து ஒருவரை கொலை செய்து மற்றவர்கள் ஜெயிப்பதாக இருந்தது. இதை அறிந்த ஒரு நபர் இது சரியல்ல என்பதற்காக அந்த கிளாடியேட்டர் விளையாட்டு மைதானத்தின் உள் சென்று அந்த சண்டை போடுபவர்களை தடுப்பதற்காக 2 இடையில் சென்று சமாதானம் செய்ய வந்தார்கள். ஆனால் அதை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த விளையாட்டை பார்ப்பதற்கு இவன் தடையாக இருக்கின்றானே என்று கல்லால் எறிகின்றார்கள். அந்த கல்லால் எரிபட்டு அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கும் போது அந்த வாளானது தடுக்க வந்த இவருடைய வயிற்றில் பாய்ந்து அங்கே அவர் இறக்கின்றார். இந்த இறப்பு எல்லோருக்கும் அதிர்ச்சியை கொடுக்கின்றது. அதிலிருந்து கிளாடியேட்டர் என்ற ஒரு அந்த சண்டை முற்றிலுமாக அந்த இடங்களை விட்டு நிறுத்தப்படுகின்றது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை மாய்த்தான் அவனுக்காக அல்ல, மாறாக மற்றவர்கள் விழுந்து சாகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்தான். அதுபோல அன்புக்குரியவர்களே, தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழும்போது நிறைவாழ்ச்சியை அவர்கள் பெறுவார்கள். எல்லோரும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய நற்செய்தி வாசகத்தில் கூறுகின்றார். தொடக்க முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது என்னவென்றால், கடவுள் மக்களுக்கு கட்டளையை கொடுத்தார் மோயிசின் காலத்தில். ஆனால் அந்த கட்டளையை அவர்கள் மதிக்காததால் கடவுள் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார்.
அந்த புதிய உடன்படிக்கையில் என்ன இயேசு கூறுகின்றார்? நான் என்னுடைய சட்டங்களை உங்களுடைய இதயங்களிலும் உள்ளத்திலும் எழுதுவேன். உங்களை கரம் பிடித்து நான் அழைத்து செல்வேன், கைகளை பிடித்து அழைத்து செல்வேன். ஆக கடவுள் என்பவர் எங்கோ தூரத்தில் இருக்கக்கூடியவர் அல்ல. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பெயர்களை என்னுடைய கரங்களில் பொறித்து வைத்திருக்கின்றேன், உங்களை விட்டு நான் என்றுமே பிரிய மாட்டேன் என்று அன்பால் பிணைத்து நம்மோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதை எத்தனை பேர் மனதை தொட்டு என்னோடு இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்ல முடியும்? முடியாது. ஏனென்றால் இயேசுவை நாம் கோவிலிலும் திருப்பலி பார்க்கும்போது மட்டும், அதை முடித்துவிட்டு ஜெபம் செய்யும் போது மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டு மறு நேரங்களில் நாம் இயேசுவை மறந்தவர்களாக வாழ்கின்றோம். இதைத்தான் யோவான் நற்செய்தியில் அந்த சமாரிய பெண் இயேசு கூறுகின்றார். எருசலேம் அந்த கோயில் இருக்காது, நீ ஜெபம் செய்யக்கூடிய மலை இருக்காது, ஆனால் நீ ஜெபம் செய்யக்கூடியதும் நீ துதிக்கக்கூடியதும் உண்மையிலும் ஆவியிலும் என்னை துதிப்பாய், என்னை ஜெபிப்பாய் என்று இயேசு கூறுகின்றார். இந்த வார்த்தை இந்த கொரோனா நேரத்தில் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கோயில் இருக்காது, கோயிலில் திருப்பலி இருக்காது, ஆனால் நீ உண்மையிலும் ஆவியிலும் துதிக்கக்கூடிய மக்களாக மாறுங்கள் என்ற ஒரு வார்த்தையை இயேசு நமக்கு தருகின்றார். பல வேளைகளில் நாம் கோயிலுக்கு உள் வந்து திருப்பலி கண்டு, ஞாயிறு திருப்பலிகள் கண்டு அல்லது திருவிழா திருப்பலிகள் கண்டும் இயேசுவை கண்டுகொள்ளாத மக்களாக நாம் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். திருப்பலி வந்தோம், திருப்பலி முறைவிட்டது, திருப்பலியினால் என்னுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்ததா? அப்படி மாற்றம் அடைந்திருந்தால் நாம் உண்மையாக திருப்பலிக்கு வந்து உண்மையிலும் ஆவியிலும் இயேசுவை வழிபட்டிருக்கின்றோம் என்பது அர்த்தம். அப்படி இல்லாமல் நாம் திருப்பலிக்கு வந்து உண்மையான இயேசுவின் அருளை பெறாமல் சென்றிருந்தால் நாம் உண்மையாகவே இயேசுவுடைய உண்மையிலும் ஆவியிலும் நிலைத்த மக்களாக வாழவில்லை. எனவே கோயிலில் திருப்பலி இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் உண்மையிலும் ஆவியிலும் இறை வார்த்தையின்படி நடக்க முயற்சி செய்வேன் என்று நாம் நினைக்கும் போது இறைவன் நம்மோடு தான் வாழ்கின்றார் என்பதை நாம் உணர்வோம். இந்த வதற்காக இறைவனிடம் நாம் ஜெபிப்போம். ஆமேன். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதி வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உறப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
நம்முடைய விண்ணப்பங்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார்கள் இறை ஆற்றலால் ஊட்டம் பெற்றவர்களாய் திருப்பணியை செய்திட ஆன்ம உடல் நலத்தையும் ஞானத்தையும் இறை ஆற்றலையும் பொழியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, எங்கள் பாரத நாட்டையும் நாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஜாதி சமய பாகுபாடின்றி மக்களை நல்வழியில் நடத்திட அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் தாராள மனதையும் தருமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாங்களும் எங்களை சுற்றி வாழும் ஆதரவற்றோர், விதவைகள், நோயாளிகள், உடல் ஊனமுற்றோர்கள், முதியவர்கள் மற்றும் இல்லங்களிலும் மருத்துவமனையிலும் தனிமையிலும் அன்புக்காக ஏங்கும் அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டி உமது மாட்சியை வெளிப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். அதுபோல இத்தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் ஜெப தப முயற்சிகள் மற்றும் தியாகங்கள் வாயிலாக மற்றவர்கள் வாழ்வில் கனி கொடுக்கும் மக்களாக திகழ்ந்திட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் இறைவா, உலக நாடுகள் எங்கள் சமுதாயம் மற்றும் குடும்பங்களில் உமது மாட்சியின் உடன்படிக்கை விளங்கவும் நாங்கள் முற்றிலும் உம்மை அறிந்து சித்தப்படி அன்புடனும் சமாதானத்துடனும் வாழ உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக இறைவனிடம் எடுத்து கூறுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. 70 வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. 70 வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவனின் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீ நிரப்பியுள்ள ஓம் அடியார்களுக்கு செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆகும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவை உடலை ஆராதிக்கின்றோம். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழிய புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வென்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ரோஸ்வெல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் பலங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். உயிரோடு இருக்கும்போது என்னில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டான் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாயிருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதால் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவில் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய வாரம் அதாவது 28ஆம் தேதி பைபிள் குவிஸ் விவிலிய வினாடி வினா போட்டி நடைபெறும். எனவே இந்த போட்டியில் ஆன்லைன் மூலமாக பங்கு கொள்ளலாம். அது இல்லாமல் நம்முடைய பங்கில் கோயிலில் வைத்து கூட இந்த போட்டியில் பங்கு பெற முடியும். எனவே நம்முடைய பங்கில் உள்ளவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக கோயிலில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வெளியூர்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்லைன் மூலமாக அவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே,
இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலியில் தள்ளி பழிவாங்க கொதித்தளும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவல் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதித்தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீனை தன்னை என்று நீ மீட்டினாய், அதில் மலர் பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீனை தன்னை என்று நீ மீட்டினாய், அதில் மலர் பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி